அனைவருக்கும் வணக்கம். நாம் பகவான் ஸ்ரீராமருக்கு அவருடைய ஞான குருவாகிய வசிஷ்ட மகாமுனிவர் அருளி செய்த யோக வாசிஷ்டம் என்கிற நூத்தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். சின்னஞ்சிறு பிராயத்திலேயே பகவான் ஸ்ரீராமர் அவருடைய குருவிடம் விடுக்கக்கூடிய வினாக்கள் நம்மை வியப்பில் ஆழ்த்தக்கூடியவையாக இருக்கின்றன. எப்படி பார்த்தாலும் மனமே சகலத்திற்கும் காரணம் என்பதை நன்கு புரிந்து கொண்டுவிட்ட பகவான் ஸ்ரீராமர் அது குறித்தான நுணுக்கமான பல கேள்விகளை விடுத்த வண்ணமாக இருக்கிறார். அதற்கு வசிஷ்டரும் சளைக்காமல் பதில் சொல்லியபடியே இருக்கிறார். வசிஷ்டரின் நோக்கம் பகவான் ஸ்ரீராமனுடைய மனத்திலே ஒரு கடுகளவும் எந்த ஒரு ஐயமும் இருக்கக்கூடாது என்பதில் முனைப்பாக இருந்தது. இன்றைய பதிவிலே மனம் குறித்தான நுணுக்கமான பல விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து பதிவை கேளுங்கள். நித்திரை ஒரு ஜாட்டிய அவஸ்தை. விழிப்பில் உணர்ச்சிகள் ஏற்பட்டு கொண்டே இருக்க அவைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, அதாவது அவைகளால் யாதொரு வேறுபாடு இல்லாமல் தன் சுயநிலையில் இருப்பதே அஜாட்டியமான உணராமை. வேறுபாடு அடையும் பொழுதுதான் மனம் இருப்பதாக அறிகிறோம். வேறுபாடு இல்லாமல் இருந்தால் மனம் அழிந்து கேவல அழிவாய் நிற்பதை காண்போம். யோகிகளும் ஞானிகளும், அதாவது ஜீவன் முக்தர்கள் எந்த நிலையில்தான் இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். இந்த இடத்திலே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்தவேதத்திலே சொல்லியிருந்த கருத்துக்கள் ஒப்பு நோக்கத்தக்கவை. நாம் உறங்குகிற சமயத்திலே ஜீவசக்தியாகிய வாயு நம் உள் ஒடுங்கி இருந்தது. ஜீவசக்தியாகிய வாயு என்கிற நிலையிலே அது ஒடுக்கம் பெற்றிருந்த காரணத்தால் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இவை எவையுமே இல்லாமல் இருந்தன. அது காரணமாக ஒரு பரம ஆனந்தமான நிலை இருந்தது என்று குறிப்பிட்டார்கள். இங்கே ஞானிகள், யோகிகள், மகான்கள் இந்த நிலையில்தான் சதா சர்வ காலமும் இருக்கிறார்கள் என்கிற கருத்தை வசிஷ்ட மகாமுனிவர் வெளிப்படையாக சொல்லுகிறார். அதாவது உறங்குகிற வேளையிலே எப்படி மனம் சலனமற்று இருக்குமோ அப்படி உறங்காத வேளையிலும் யோகி தன் மனத்தை மாற்றியமைத்துக் கொள்ளுகிறார் என்று குறிப்பிடுகிறார். இது ஏதோ போகிற போக்கில் சாதித்துவிடக்கூடிய ஒரு சாதனை அல்ல. தன்னை வென்றவன் எவனோ அவனே சுத்த வீரன் என்று ஞானிகள் சொல்வார்கள். இதை சரியாக புரிந்து கொண்டுவிட்ட ஒரு யோகி உறங்கும்போது எப்படி மனம் சலனமில்லாமல் இருந்ததோ அப்படியே நனவிலேயும் இருப்பார் என்பது கருத்தாகிறது. பட்டுப்பூச்சி தானே தன் வலையில் சிக்கிக் கொள்வதைப் போல அறிவானது அறியும் தன்மையில் ஈடுபட்டு கொண்டு பதார்த்தங்களாக விஸ்தரித்து சம்சாரத்தில் சிக்கிக்கொண்டு திண்டாடி கடைசியில் துயரங்களால் மதியடைந்து மறுபடியும் பூர்வ அறிவு நிலையை, அதாவது மோட்சத்தை அடைகின்றது. எதிலிருந்து நழுவியதோ அதையே மறுபடியும் அடைகிறது. ஆகவே பிரபஞ்சம் எல்லாம் அறிவை தவிர வேறல்ல. நான், நீ, பதார்த்தம் என்னும் பாவனைகள் எல்லாம் அறிவினுடைய சங்கல்பங்களே. இச்சங்கல்பம், பாவனை, வாசனை இவரொன்றுக்கும் மூல காரணமாகிறது. இப்படி வசிஷ்டர் பகவான் ஸ்ரீராமருக்கு அறிவுரை சொல்கிறார். எல்லாமே மனதிலே இருந்து உற்பத்தியாகின. மனதின் அகங்காரம் என்கிற ஒரு கூறு பிரம்மா என்று அழைக்கப்பட்டது. அந்த பிரம்மாதான் இந்த உலகத்தை சிருஷ்டி செய்தது என்று ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உறுதிபட சொல்லியிருந்தார்கள். அருமை சகோதர சகோதரிகளே, நாம் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருந்தாலும் இங்கே மீண்டும் ஒரு முறை சொல்ல வேண்டியது கடமையாகிறது. நாம் இங்கு வாசிக்கக்கூடிய அனைத்து நூல்களுக்கான கருப்பொருளை, அதற்கான உண்மையான கருத்துருவாக்கத்தை நாம் சித்த வேதத்திலிருந்துதான் பெற்றிருக்கிறோம் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். சித்த வித்தை, சித்தம் என்பது அறிவு, வித்தை என்பது கல்வி, அறிவை கொண்டு அறியக்கூடிய கல்வி. இந்த கல்வி உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான யோக கலைகளிலும் முதன்மையானதாக இருப்பதற்கு காரணம் இதன் எளிமைதான். பற்பல விதமான வார்த்தை ஜாலங்களை சொல்லி மனிதர்களை குழப்பிவிட்டு விடாமல் நேரடியாக இதுதான் விடயம் என்று உடைத்துச் சொன்னவர் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் மாத்திரமே. அதுகொண்டு சித்த வித்யார்த்தி என்று சொல்லிக் கொள்வதிலும் ஞானபிதாவின் பிள்ளை என்று சொல்லிக் கொள்வதிலும் அடியனுக்கு கர்வம் தான் இருக்கிறது. அடியனுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் இந்த உணர்வு நிச்சயம் இருக்கும். ஆகவே பிரபஞ்சமெல்லாம் சம்வித் அல்லது அறிவில் முடிவில் அடைகிறது. இந்த ஸ்திதி தேகத்தை கட்டியிருக்கும் நிலையை தழுவிச் சொல்லப்பட்டது. இந்த ஸ்திதியில் வாசனை, பாவனை இவைகளுக்கு மூலமாகிய சங்கல்பம் முற்றிலும் ஒழிந்து
அறிவு தனிப்படையாக விளக்கும். பிறகு தேகம் நசித்ததும் இவ்வறிவும் ஒரு முடிவை அடைய வேண்டும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்பவையெல்லாம் ஜீவசக்தியாகிய வாயுவின் வெளிப்பாடுகளே. இந்த தேகத்திலே இருக்கும் வரையிலும் அவை புலன்களிலே சஞ்சரித்து பற்பல விதமான மாயாஜால காட்சிகளை உருவாக்குகின்றன. தேகம் என்பது மண்ணிலே நசித்து போன பிறகு ஜீவனும் ஜீவசக்தியாகிய வாயுவும் அனாதியாக்கப்படுகின்றன. எனவே அவை ஆகாயத்திலே துல்லியமாக இயங்க ஆரம்பிக்கின்றன. புலன்கள் வழியாக சலிக்காத காரணத்தால் உலகியல் சார்ந்த இச்சைகளுக்குள்ளே ஆன்மா சிக்கிக்கொள்ளாமல் இருக்கிறது. ஆனால் பிறவியின் வாசனை மாத்திரம் சில காலத்திற்கு நீடித்திருக்கும். அதன் பிறகு மெல்ல மெல்ல அவையெல்லாம் மறந்து போய் அடுத்த பிறவி எடுக்கும் போது சுமந்து வந்த கர்மவினைகள் மாத்திரம் ஆன்மாவை தொடர்ந்து பயணிக்கிறது. ஏனெனில் அறிவு இங்கு இயங்குவதற்கு யாதொரு நிமித்தமும் இல்லை. ஆகையால் கேவலம் இருக்கை என்ற தன்மையை அடைகின்றது. இதுவே ஒன்றாகவும் பலவாகவும் கருதப்படும். ஆனால் பலவாக கருதுவது சரியல்ல. ஏனெனில் இவ்வொவ்வொன்றிலும் இருக்கை என்பதுதான் சாஸ்வதமாக இருப்பது. ஆகையால் அதுதான் பலவற்றினுடைய நிஜ சுரூபமாகும். இந்த இருக்கை என்பதுதான் எல்லாவற்றுக்கும் மூல காரணம். இதற்கு காரணம் ஒன்றுமில்லை. இதுவே வாக்குக்கும் மனத்திற்கும் எட்டாத நிலை. இதை இருப்பதாகவோ அல்லது இல்லை என்றோ சொல்ல முடியாது. அது தேஜஸும் இல்லை, தமசும் இல்லை, காலமும் இல்லை, காலம் அற்றதும் இல்லை. எல்லாமும் அதுவே, ஒன்றும் அது இல்லை. இந்த வார்த்தை சரியாக விளங்கிக் கொள்ளப்பட்டால் மாயை என்றே சொல்லப்படும். நாம் நம்முடைய உலக வாழ்க்கையிலே திரைப்படங்களை பார்த்திருக்கிறோம். வெள்ளைத்திரையிலே திடீரென்று விரிந்த காட்சிகள் கதாபாத்திரங்களின் உணர்ச்சிகளை எல்லாம் காட்டுகிறது. கதாபாத்திரங்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ரசிகனும் கதாபாத்திரமாகவே மாறி அழுகிறான், சிரிக்கிறான், கோபம் கொள்கிறான், பல்வேறு விதமான உணர்வுகளுக்கு ஆளாகிறான். ஆனால் படக்காட்சி முடிந்தான பிறகு திரை வெறுமையாக இருக்கிறது. இடைப்பட்ட இந்த காலத்திலே ரசிகனுக்கு ஏற்பட்டிருந்த மனநிலைகள் எல்லாம் வெறும் மாயைகளே. அதுபோல இந்த உடல் கொண்டு வாழ்ந்திருக்கும் இந்த உலக வாழ்க்கை என்பது நாடக வாழ்க்கை, சொப்பன வாழ்க்கை. நாம் உறங்கும் போது கண்ட சொப்பனத்திலே நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் குறித்து நமக்கு அச்சம் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, துக்கம் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, துயரம் இருக்கிறது, இப்படி பலவும் இருக்கின்றன. ஆனால் உறக்கம் வெளித்தான பிறகு சிறிது நிமிடத்திற்கு பிறகு எல்லாமே மறைந்து போகின்றன. நம்முடைய அடுத்தடுத்த அலுவல்களை பார்க்க சென்று விடுகிறோம். இது எப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கிறதோ அதுபோலத்தான் பிறவியின் தொடர்பாக ஏற்படக்கூடிய உலக பந்தமும் என்று மிக மிக எளிதாக அழகாக இங்கே வசிஷ்டர் குறிப்பிடுகிறார். அது காலமும் இல்லை, காலம் அற்றதும் இல்லை. அப்படியென்றால் நேரம் என்கிற ஒன்று இல்லை என்று சொல்லுகிறார். இன்றைய விஞ்ஞானமும் கூட இதை பற்றி பிரஸ்தாபித்திருப்பதை சஞ்சிகைகளிலே பார்த்தேன். அண்டவெளி என்று அழைக்கப்படக்கூடிய ஆகாய வெளிக்குள்ளே சென்று விட்டால் பூமியில் இருப்பதை போன்று நேரம் அங்கே இல்லை என்கிற கருத்துருவாக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. நேரம் என்பது எதை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது? கதிரவன் உதயம், கதிரவன் அஸ்தமனம். இந்த இரண்டும் இல்லாமல் போனால் நேரம் என்பது இல்லாதாகும். பகல் இரவு என்று இல்லாத ஆகிவிடும். அண்டவெளி என்கிற ஆகாய வெளி, வெட்டவெளி என்கிற பால்வெளி தாண்டி இருக்கக்கூடிய ஆகாய வெளி என்பது பகல் இரவு இல்லாத இடமாக இருக்கிறது. பகலும் இரவும் இல்லாத காரணத்தால் அங்கே காலமும் இல்லை. அது காலமற்றதாக இருக்கிறதா என்றால் இல்லை. எல்லாமே பராபரத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இது புரிந்து கொள்வதற்கு சற்று குழப்பமான ஒன்றாக இருக்கலாம். ஆனால் உண்மை என்னவோ இதுதான். பராபரத்தின் தத்துவம் என்பது பூஜ்யமாக, சூன்யமாக இருக்கிறது. அங்கே ஒரு மயக்கம் மாத்திரமே இருக்கிறது என்பது கருத்தாகிறது. பகவான் ஸ்ரீராமர் மேலும் கேட்கிறார், மேல் சொல்லிய 2 வித உபாயங்களில் எதை அனுசரித்தால் வெகு சீக்கிரம் மோட்ச பதவி அடையலாம்? நமக்கு இருப்பதைப் போலவே பகவான் ஸ்ரீராமருக்கும் அவசரம் இருப்பதை பார்க்க முடிகிறது. இதற்கு வசிஷ்டர் பதில் சொல்கிறார். இதுவரையிலும் அநேக உபாயங்கள் சொல்லப்பட்டன. இவைகளில் யோக மார்க்கமும் ஞான மார்க்கமும் முக்கியமாகும். ஆனால் யோக மார்க்கம் நல்ல குரு உபதேசம் பெற்று வெகு காலம் பிரயாசிப்பட்டு பழகி வந்தால் ஞான மார்க்கத்திற்கு உபாயமாகும். அம்மார்க்கத்தால் மாத்திரம் ஞானத்தை அடைய முடியாது. ஏனெனில் அது உணர்ச்சி சமுதாயத்தை ஒட்டியே நிற்பது. உணர்ச்சியில் ஈடுபட்டிருக்கும் பரியந்தம் ஞானம் எவ்விதம் சித்திக்கும்? ஆகையால் வீணாக காலத்தை கழிக்காமல் நேராக ஞான மார்க்கத்தையே அனுசரிப்பது தான் உசிதம். இம்மார்க்கத்தை கவனித்தால் வாசனையை ஒழிக்கும் முறையை மேற்கொள்வது தவறு.
மேரு பர்வதத்தை அசைத்தாலும் வாசனையை தனியாக அழிப்பது அசாத்தியம். எவ்வளவு காலம் முயற்சி செய்தாலும் அதை செய்ய முடியாது. சித்தம் நசிக்காமல் வாசனை போகாது. வாசனை போகாமல் சித்தம் அழியாது. ஆத்மா உணரப்படாமல் சித்தம் நசிப்பதில்லை. வாசனையும் க்ஷீணிப்பதில்லை. வாசனையும் சித்தமும் அழியாமல் ஆத்ம உணர்ச்சி ஏற்படுவதில்லை. ஆகவே மூன்றையும் ஆசிரியித்து பௌருஷத்துடனும் விவேகத்துடனும் யத்தனம் செய்து வந்தால் காலக்கிரமத்தில் ஆத்ம தத்துவம் அறியப்படும். இங்கே வசிஷ்டர் சொன்ன இந்த கருத்து ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சொன்ன கருத்தை அப்படியே பிரதிபலிப்பதை பாருங்கள். வாசனையும் சித்தமும் அழியாமல் ஆத்ம உணர்ச்சி ஏற்படாது என்பதை தெளிவாக சொல்லுகிறார். மேலும் பௌருஷத்தோடு விவேகத்தோடு இதை எத்தனம் செய்து வந்தால் நமக்கு ஆத்ம தத்துவம் அறியப்படும் என்று குறிப்பிடுகிறார். ஞானவிதா சொன்னார்கள், மனம் என்பது பெண், அறிவு என்பது ஆண். எப்பொழுது அறிவாகிய ஆண் மனமாகிய பெண்ணை அடக்கி ஆள்கிறதோ அப்பொழுதே புருஷ தத்துவம் ஏற்படுகிறது என்று குறிப்பிட்டார்கள். மற்றவர்கள் ஆணுமல்ல பெண்ணுமல்ல அலிகளாகும் என்று குறிப்பிட்டார்கள். அதே கருத்து இங்கே யோக வாசிஷ்டத்திலும் எதிர்விப்பதை பாருங்கள். விவேகத்தோடும் பௌருஷத்தோடும் யத்தனம் செய்ய வேண்டும். அப்பொழுது மாத்திரமே ஆத்ம தத்துவம் அறியப்படும் என்று குறிப்பிடுகிறார். ஞானத்தை நோக்கிய பயணம்தான் ஒருவனை மோட்சத்திற்கு இட்டுச் செல்லும் என்பதை உறுதிபட இங்கே வசிஷ்ட மகாமுனிவரும் சொல்லுவதை பார்க்க முடிகிறது. வீணாக காலத்தை கழிக்காமல் நேரடியாக ஞான மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துவிடு, அதுதான் உசிதம் என்கிற கருத்தையும் சொல்லியிருப்பதை இங்கே பார்க்க முடிகிறது. அருமை சகோதர சகோதரிகளே, ஞான மார்க்கம் அது மாத்திரமே நம்மை கடைத்தேற்றக்கூடியது என்கிற கருத்துக்கள் இன்று நாம் பார்த்த பதிவிலே வெளிப்பட்டது. மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.